ஓம் சாந்தி. ஆத்மாவாகிய நான் இப்பொழுது எனது இனிய அம்மாவை சந்திப்பதற்காக இந்த உடலை விட்டு நீங்கி தேவதையாகி சூட்சும உலகிற்கு பறந்து செல்கின்றேன். சூட்சும வதனத்தை அடைந்ததும் அங்கு தேவதைகளான மம்மா பாபாவை பார்த்து அவர்களது அன்பில் அகமகிழ்ந்தேன். சிறிது நேரம் ஆனது. பாபாவும் மம்மாவும் என்னை பார்த்த வண்ணம் இருந்தார்கள். அவர்களின் பார்வை என்னை அவர்களின் அருகில் வருமாறு அழைப்பது போல் இருந்தது. நான் சென்று அவர்களுக்கு நெருக்கமாக அமர்ந்து கொண்டேன். மம்மாவை பார்த்ததும் மம்மாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு மம்மாவின் நடைமுறை வாழ்க்கை வரலாற்றை வர்ணனை செய்து கொண்டிருக்கும் நிலையவாசி குழந்தைகளின் வர்ணனையை கேட்பதில் எங்கள் மம்மா ஜெகதாம்பா அகமகிழ்ந்து குழந்தைகளின் முயற்சிக்கு ஆசீர்வாதம் அருள்வது போல் மம்மாவின் கண்கள் மம்மாவின் சொரூபம் உயிர் துடிப்பாக இருப்பதை பார்த்து ரசித்த வண்ணம் இருந்தேன். அந்த வேளையில் மம்மா என்னிடம் எனது முயற்சியும் தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருப்பதை அவரது சொரூபம் எனக்கு உணர்த்தியது. அந்த உணர்வினூடாக மம்மாவிற்கு நான் கற்றுக்கொண்டவை ஒன்றன்பின் ஒன்றாக எனது ஞாபகத்திற்கு வந்தது. எங்கள் ஆதிதேவி அன்னையே மனித குலத்திற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார். உதாரணமானவர். சொல்லின் தேவி சிவபாபா பிரம்ம பாபா மூலம் சொல்லும் ஞான ரத்தினங்களை கேட்பதன் மூலம் அதனை கிரகித்து ஞானதேவி ஆகியதால் அதன்படி நடந்து தாரணையின் சொரூபம் ஆனவர். வெற்றியின் சின்னம் சிங்கவாகினி. அவர் எதிர்கால சொர்க்கத்தின் இளவரசி. இவர் தெய்வீக குணங்களின் சொரூபமும் சகல சக்திகளின் சொரூபமும் எங்கள் சிவசக்தி மம்மா. இத்தனை ஞாபகத்துக்குள் மம்மாவை பார்த்து கொண்டிருந்த எனக்கு மம்மாவின் வடிவம் அத்தனை பெயருக்கும் ரூபத்துக்கும் ஞான சாதக பற்றியான இவர் சொந்தமானவர் என்பதை பார்த்தேன். உணர்வு பூர்வமாக உணர்ந்து கண்கொள்ளா காட்சியாக அனுபவம் செய்தேன். சந்தோஷத்தில் மேலும் பாப்தாதா மம்மா பற்றி சொல்வது நினைவிற்கு வந்தது. எங்களின் ஜெகதாம்பா தந்தை சொல்வதை செய்வாராம். 2 விடயங்களுடன் ஓர் இலக்கத்தை கோரினார். தீவிர முயற்சி செய்தார்.
அன்னையை பின்பற்றுங்கள் எனச் சொல்கிறார். மம்மாவின் பராமரிப்பில் வாழ்ந்த குழந்தைகள் மம்மா பற்றி சொல்வது. மாதேஸ்வரிக்கு சாகார பாபாவிடம் இருந்து வரும் கடிதங்களுள் சிவபாபாவின் மகா வாக்கியங்கள் எழுதியிருக்கும் கடிதங்களையே முதலில் படித்த பின்னர்தான் சாகார பாபாவின் கடிதங்களை படிப்பாராம். எனது மம்மா எனக்கு சிவசக்தியாக தேவதையாக அனுபவம் செய்வித்தார். மம்மாவிடம் நான் எனது முயற்சி பற்றி சொல்லாமலே என் முயற்சி பற்றி தெரிந்து கொண்டார். இதனால் எனக்கு மம்மா ஆன்மீக காந்தம் என்பதை நிரூபித்திருந்தார். மம்மாவிடமிருந்து எனக்கு ஊக்கம் உற்சாகத்துக்கான இறக்கைகள் கிடைத்தது. அவரது விழிகளின் பார்வை என் மீது விழுந்தது. கருணை நிறைந்த பார்வை பட்டதும் எனக்கு சக்தி அளித்து கொண்டே இருந்தது. அதனை பெற்றுக்கொண்டு மம்மாவிடம் இருந்து கற்பித்தல்களை கற்றுக்கொள்வதோடு மேலும் ஊக்கம் உற்சாகத்துடன் நடைமுறை அத்தாட்சியுடனும் எமது தெய்வீக வாழ்க்கை மேலும் சிறப்பு பெற வேண்டும் என்ற நல்லுணர்வுடன் மம்மா பாபாவிடம் விடைபெற்று மீண்டும் என் சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்து கொள்கின்றேன். ஓம் சாந்தி.